உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுக 2 சீட்டு 3 சீட்டு, அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியலையே, அதுல என்ன பெருமை? இந்த சாதியவாதிகள்லாம் என்ன இவர் பொதுவான தலைவர் கிடையாது, இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்திர கொத்த பார்க்கறான். இந்த தலித்துகளிலே இருக்கிறவன்லாம் எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது, திருமாவளவன் பறையன் அப்படின்னு முத்திர கொத்த பார்க்கறான். பறையர்களே பிழைப்புவாதிகள் என்ன பண்றான், இவர் பறையரே இல்லை, பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான். இதெல்லாம் ஏன் சொல்றான்னா, நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம். நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு திமுகவோட இருந்து நம்ம பதவி பெறலாங்கிறதுக்காக இல்ல, நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுக 2 சீட்டு 3 சீட்டு, அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியலையே, அதுல என்ன பெருமை? பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். யாரோடு கூட்டணி சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறதா ஸ்ட்ராட்டஜி.